ஹலோ கைஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட 17வது எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோடில் நிறைய பேருக்கு டிமிக்கி குத்துட்டு வேற ஒரு எத்துக்கு நம்மளும் வந்திருப்பான். அங்கே தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. இப்போ அப்பியரன்ஸையும் நான் மொத்தமாக மாற்றிட்டேன். எனக்குன்னு இப்போ ஒரு புது ஐடென்டிட்டியும் இருக்குது. நம்ம ஹீரோவோட ஹேர்ஸ்டைலு, இந்த அப்பியரன்ஸு இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஸோ என் ஃபேஸையும் இவன் ஹேர் ஸ்டைலையும் நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் யாருன்னு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிட்டியை விட்டு வெளியில போலான்னு போறான். உடனே அங்க இருக்கிற ரெண்டு பேரும், ஆமா தம்பி, இந்த மாதிரி நீ சிட்டியை விட்டு வெளியில போற? ஆமாங்க, இந்த மாதிரி சிட்டியை விட்டு வெளில போறேன். அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? அது என்னன்னா, வெளியில ஃப்ரீக்வெண்டா அதிகமான மாஸ்டர்ஸும் தொடர்ந்து அப்பியர் ஆயினே இருக்கு. அதனால வெளியில நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. ஓ அப்படியா, சரி சரி, இப்படி ஓகே சொல்லிட்டு நம்மாலு அங்க வேகமா போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு என்னன்னா, போனோம் மாஸ்டர்ஸ் அப்சர்வ் பண்ணோம், அதனால லெவலும் ஸ்கில்லும் அங்க கிடைக்கும். சரி, என்னோட லெவலப் பண்ற ஜேர்னியை ஆரம்பிக்கலாம். போற வழியில ஒரு உல்ஃபும் பயங்கரமா நம்ம ஹீரோ பார்த்து கத்தும். ஆனா பாவம் அதுக்கு தெரியல நம்ம ஆளு கிட்ட மோதனா என்ன ஆகுன்னு. ஹே கியூட்டான லிட்டில் டாக், நீ ரொம்ப பாவமா இருக்க. நானும் யோசிச்சேன், என்னடா இது அமைதியா இருக்கு, யாருமே மாட்டலன்னு. பரவாயில்ல, நீ இருக்கும் போது என்னோட ஐஸ் டைப் எபிலிட்டியை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம். இந்த அப்பியரன்ஸ்ல இருக்கும் போது என்னோட ஐஸ் எபிலிட்டி அதை ஒண்டி தான் நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா இதனால என்னோட ஐடென்டிட்டி அதுவும் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில வராது. நம்மளால ஐஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்வாட் ஆளு கிரியேட் பண்ணுவான். அதை லான்ச் பண்ணி விட அவ்வளவுதான், அங்கேயே மொத்தமா அதோட கதையை முடியுது. டப்புன்னு டிவோர் அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ண அத்தனுடைய அதோட இயர்ஸும் அப்படியே கன்சியூம் ஆகுது. நம்ம ஹீரோட லைஃப் பேனும் 125 இன்க்ரீஸ் ஆகுது. அங்க இதுக்கப்புறம் ஒரு ஸ்கெலிட்டனு, ஒரு உல்ஃப், இன்னொரு பீஸ்ட், இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாத்தையுமே உரைய வச்சு அப்சர்வ் பண்ணி மொத்தமா ஆளு முடிக்கிறான். ஒரு பீஸ்டையும் அப்சர்வ் பண்ணும்போது அவனோட இயர்ஸும் அப்படியே அதிகமாகுது. கிட்டத்தட்ட நம்ம ஈலினோட லைஃப் பேன் ஒண்டி 245 இயர்ஸா இருக்கு. இது பத்தாதுப்பா, இன்னமும் ரொம்ப வேகமா நான் லெவலப் பண்ணணும். இதே மாதிரி 3 நாள் கடந்து போகுது. நம்மளும் அந்த கேட்டை விட்டு வெளில வரோம். ஃபைனலி இப்போ லெவல் 30ல இருக்கேன். ஆனா இந்த வேகம் வந்து பத்தாது, ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா இல்ல. வேகத்தை இன்க்ரீஸ் பண்ண நான் என்ன பண்றது? டப்புன்னு ஆளு கிட்ட ஒரு ஐடியா வரும். அதுக்குதான் நம்ம லீச்சுவானு அவரோட கில்ட் இருக்குல்ல, அந்த கில்டை வச்சு நம்மளால ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்கான். அங்க போகும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் அங்க தெரியுது. ரீசெண்டா என்னன்னு தெரியல, இந்த கில்டோட பிரசிடென்ட் அதாங்க அந்த லீ, திடீர்னு அவரு காணாம போயிட்டாரு. ஆனாலும் இந்த கில்டு ரொம்ப நல்லாவே ஓடுது. அவரு காணாம போனதுக்கு ரீசனும், இதுக்கு முன்னாடி மாஸ்கோட ஒரு கேங் நம்ம பார்த்தோம்ல, வித்தியாசமா ஒரு பர்சனும் ஆர்டர் எல்லாம் குத்துருப்பானு, அந்த பர்சன் தான் அதுக்கு ரீசனா இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளால கில்டுக்கு வரான். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும், எப்படி நான் உதவணும்? அது என்னன்னா, ஒரு மிஷினை நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அப்பனா இப்படிக்கா அவரு கிட்ட போங்க. தம்பி, எந்த மாதிரி மிஷினை நீ போஸ்ட் பண்ண விரும்புற? வேற என்ன, எந்த போன மாஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். அதனால அதை ரீசைக்கிள் பண்றதுக்கான ஒரு மிஷினை வந்து போஸ்ட் பண்ணுங்க. சரி, உனக்கு மார்க்கெட்டோட பிரைஸ் எல்லாமே ஓகே தானே இதுக்கு? ஏன்னா ஒரு மாஸ்டரோட டெட் பாடிக்கும் ஒரு விலை வந்து போகும்பா. ஆமா, மார்க்கெட்டோட நார்மலான பிரைஸ் அது என்ன, அது லெவலுக்கும் அந்த மாஸ்டரோட டைப்புக்கும் தான் டிபெண்ட் ஆகும். நார்மலி ஒரு லெவல் 10ல இருக்க ஒரு இறந்து போன பீஸ்ட், அதோட விலை ஒண்டி கிட்டத்தட்ட 3 லட்சம் வரும். இதுவே ஸ்பெஷல் பீஸ்டா இருக்கிற கோல்டன் ஆர்மர் டீமன் ரைனோ, இத பத்திலாம் சொன்னா இதுக்கு விலை அதிகமாவே போகும், 4,50,000. அப்பனா எனக்கு பிரச்சனை இல்ல, லெவல் 20ல இருக்க இறந்து போன பீஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும். தம்பி, நீ வந்து புதுசா தான் இங்க வந்திருக்கன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது ஹேண்டலிங் ஃபீ அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு, அதையும் நீ பே பண்ற மாதிரி இருக்கும்பா. அதே மாதிரி உன்னோட ஃபண்ட் வெரிஃபிகேஷன் ஏகப்பட்ட விஷயமும் இருக்கு. ஆனா நம்மால கோல்டன் கார்டு எடுப்பானா, இந்த கார்டு வந்து ஓகேவா? அட, இது வந்து டாப் டியர் லைஃப் டைம் கோல்டன் கார்டு தானே. விஐபியா இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஒண்டிதான் இந்த மாதிரி கார்டு எல்லாமே இருக்கும். அவ்வளவுதாங்க, 3 நாள் இதே மாதிரி கடந்து போகுது. அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட பீஸ்டுங்களா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பீஸ்டுங்களை அங்க கேட்டிருப்பான். இதனால எல்லா அட்வென்ச்சரஸும் அங்க பீஸ்டுங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதனால அங்க இருக்கிற ஒரு வயசானவரும் ரொம்ப ஆச்சரியமாவாரு. ஆமா, யாருப்பா இந்த அளவுக்கு பீஸ்ட வாங்குறா? காட்டுக்குள்ள உயிரோட இருக்கிற பீஸ்டுங்களை பார்த்ததை விட எந்த போன பீஸ்டுங்களையே நான் இங்க கடந்த 3 நாள்ல ரொம்ப அதிகமா பார்த்துட்டேன். அது ஒண்டி இல்ல, நானே ஒரு அல்கெமிஸ்ட், இங்க வந்து இந்த மாதிரி பீஸ்டுங்களோட கிராப்ஸா வாங்கலாம்னு நான் பார்த்தேன். ஆனா இந்த ஆளு விடுற மாதிரி இல்ல, எல்லாத்தையுமே அவன் கைவசமாக்கிக்கிறான். என்னால அட்வான்ஸ்மெண்ட்டும் இதுக்கு பண்ண முடியல. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா அந்த அளவுக்கு மணியை அதிகமா குத்தா யாருதான் அவனுக்கு கொடுக்காம இருப்பா. சோ இதனால நம்ம ஹீரோக்காக அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பிளான் அங்க போறாங்க. அங்க மலை மாதிரி ஏகப்பட்ட பீஸ்டுங்களும் குவிஞ்சு கிடக்குதுங்க. நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே வந்துச்சு சார். உண்மையிலே இது ஒன்றும் அந்த அளவுக்கு பேடா இல்ல, ஓகே தான். சரி, நீங்க போகலாம். போன உடனே நம்மால கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். மணி தான்ப்பா வாழ்க்கையே, மணி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாதுன்னு சும்மாவா சொல்றாங்க? மணி இருக்கும் போது வாழ்க்கையே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா போயிட்டு கொள்றது இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது. இப்படி ஏகப்பட்ட பீஸ்ட் கிடைக்கும் போது அப்புறம் என்ன, டிவோர் பண்ண. இதே மாதிரி ஏகப்பட்ட பீஸ்டுங்களா ஆளு
ஆளு டிவோர் பண்ணுவான். பயங்கரமா ஆளும் லெவலப் ஆகுறான். ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் எல்லாமே அதிகமாகும். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போகும்போது யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோ பத்தி டீட்டெயிலா அங்க சொல்றாங்க. பிளாக் கலர் முடி, அவன் இந்த இடத்துக்கு போறான் இப்படின்னு டீட்டெயிலா சொல்லி ஒரு கேங்கும் நம்மால நல்லா ஃபாலோ பண்ணிருக்க. நம்மாலும் வேணும்ட்டுனே ஒரு இடத்துக்கு வருவான். அந்த இடத்துல யாருமே இல்ல. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு தெரியும். என்னோட ஐடென்டிட்டியை மாத்திட்டேன், என்னோட ஃபேஸையும் மாத்திட்டேன். அப்புறம் எதுக்காகடா என்னையே ஃபாலோ பண்றீங்க? சரி ஏதோ ஒண்ணு, நீங்களும் ஃபாலோ பண்ணி டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் மாஸ்டர்ஸோட உடலை கலெக்ட் பண்ற அந்த பர்சனா? உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பர்சன் ஏகப்பட்ட காசை குத்துருக்காரு. அங்க 2 பேருமே தாக்கிட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் ஆளு சொல்றான். அப்படியா விஷயம்? சரி, அவரு எந்த அளவுக்கு பே பண்றாரு? என்னால அதை விடவும் டபுள் மடங்கு பே பண்ண முடியும். ஆனா இதை கேட்கிற அந்த பர்சனும் அப்படியே மறைஞ்சு போயிட்டு பின்னாடி வரான். ஆமா, என்னடா நீயே சாக போற? உன்னக்கு அப்புறம் உன்கிட்ட இருக்கிற ஐட்டம், காசு எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். ஹேய், பேசாம முச்சு வர்றா. நான் பாஸ் வர சொன்னாரு. இதுக்கப்புறம் ரிலியம் 79 அங்க வேற வேலை இருக்கு. ஆனா ஈலின்னு ஒரு சில செகண்ட்ல அந்த அட்டாக்கையும் அவங்க எல்லாரையுமே மொத்தமா ஐஸ் ஆக்கிடுறான். என்ன இது ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் ஆச்சு. ஃபர்பிடன் யூசரா நீ? சரி, இப்போ நீங்க ப்ராப்பரா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை சென்ட் பண்ணது யாரு? ஆனா அவங்க பேசவே இல்லையா? இதனால ஒரு பர்சனோட காதை அப்படியே வெட்டி பறக்க விட்டுறான். அதை பார்த்தோன்னே ஆளுக்கு பயமாயிது. இல்ல என்ன கொல்லாத, நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்றேன். எங்களை அரேஞ்ச் பண்ணது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான். அவங்களுக்கு லைஃபை பேஸ் பண்ண ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது சிம்பிளா சொன்னா எல்லாருமே அல்கமிஸ்ட் கேங்கு. அதுல ஒரு பர்சனோட பேரு ஜியாங், 2வது சீனியர் அல்கமிஸ்டோட பேரு இங்க, 3வது அல்கமிஸ்ட் அவரு தான் ஹிப்பிங். இவங்க 3 பேர் தான் இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருக்காங்க. சரி, எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிட்டேன். நீங்க ஏதோ ஒரு சீக்ரெட் ரிலியம் பத்தியும் பேசுனீங்களே, நம்பர் 79ன்னு. அது என்னன்னா குன்சாங் சிட்டியோட நார்த் பக்கம் 30 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு சீக்ரெட் ரிலியம் அப்பியரா இருக்கு. அதை பத்தி தான் நாங்க பேசணும். நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இதுக்கு மேலேயும் எங்களை புடிச்சு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் போகவில்லைல. உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இடத்தை விட்டு போகணும், அவ்வளவுதானே. ஐஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் சர்வே ஆனா நீங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, உனக்கு மனசாட்சி இருக்காயா? இந்த ஐஸ்னால ஹைப்போ தர்மியா ஆகி நாங்களே இறந்து போயிடுவோம் யா. ஆனா நம்மால கண்டுக்கல. உங்களை அப்புறமா சந்திக்கிறேன், வரட்டா இப்படின்னு நம்மால வேற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல தான் அந்த சீக்ரெட் ரிலியம், அதான் இப்ப கூட அவங்க 2 பேரும் சொல்லியிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு நம்மால வரான். அங்க ஆல்ரெடி ஒரு கேங் வந்திருக்கு. அங்க அவங்களும் யோசிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, உள்ள போன யாருமே திரும்ப வரவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கேங்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள போச்சு. போனவங்க தான். ஆனா உள்ள எந்த விதமான மூமெண்ட்டும் தெரியவே இல்லை. அவங்க எல்லாருக்குமே என்னதான் ஆச்சு? ஒரு சைடு அவங்களுக்கு என்னன்னா உள்ள போலான்னு தோணுது, இன்னொரு சைடு வெயிட் பண்ணலாம், மத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பர்சன் என்ன யோசிப்பானா, இந்த ரிலியம் இதெல்லாம் அப்பியர் ஆகுறதே இப்பவோ இல்ல அப்பவோ தான், அதனால எதுக்கு வேஸ்ட் பண்ணின்னு உள்ள போலாம் அப்படின்னு யோசிப்பான். இப்படி இவங்க பேசுற ஒரு விஷயத்தையும் மரத்துக்கு பின்னால இருந்து நம்மளும் கேட்டு இருக்கான். திடீர்னு அந்த கேங்கும், ஹேய் பாருங்கப்பா, உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அந்த ஆர்டிஃபேக்டும் அந்த ரிலேத்துக்குள்ள பயங்கரமா ஜொலிக்குது. அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இவங்கள. ஆமா, அது என்ன ஒரு ஆர்டிஃபேக்டா என்ன? அதோட ஆராவை பாத்தீங்களா? அதுவே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. அது ஒண்டி நம்ம கையில இருந்தா அவ்வளவுதான், நம்ம தான் மாசே. அந்த ஆர்டிஃபேக்ட் எந்ததான் இப்படின்னு அங்க இருக்கிற கேங்கு, அங்க இருக்கிற எல்லாருமே அதை எடுக்கணும் அப்படின்னு போறாங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், அது ஒரு ட்ரெஷரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா இவங்க யாருக்குமே தெரியாது இவங்க ஒரு ட்ராப்பை நோக்கி தான் போறாங்கன்னு. ஏன்னா இதுக்குள்ள எல்லாருக்காகவும் ஒரு பெரிய ஆபத்தும் வெயிட் பண்ணிருக்கு. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மால யோசிக்கிறான், ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி ரியலாவே ஒரு ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுன்னா அது எதுக்காக இன்னமும் அங்கேயே இருக்கணும்? இப்போதைக்கு ஆளுங்க போனவங்க எல்லாருமே வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ராப் தான். அங்க பின்னாடியே இன்னொரு பர்சனும் வந்துட்டு, பிரதர் ஃப்ரம் அனதர் மதர், நீங்களும் அந்த விஷயத்த நோட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிலியத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. ஆனா இந்த பர்சனை பார்த்தோன்னே நம்மால கண்டுபிடிப்பான், ஹேய் நீ எதுக்காக ஒரு பையன் மாதிரி நீ டிஸ்கைஸ் பண்ணிருக்க? ஏன்னா பச்சையா தெரியுது நீ ஒரு பொண்ணுன்னு. ஆமா, இந்த விஷயத்த எப்படி நீ கண்டுபிடிச்ச? ஆமா, இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு 4-5 பேர் வேணும் பாரு. ஏன்னா யாரு செஸ்டை இந்த அளவுக்கு ரேப் பண்ணுவா? ரேப் பண்ண கூட தெரியல, அந்த அளவுக்கு அந்த விஷயம் பெருசா இருக்கு. அது ஒண்டி இல்ல, லிப்பாம யாருப்பா இந்த அளவுக்கு அதிகமா போடுவா? அங்க இதை கேட்கிற அவ பதறி போறான். உண்மையிலேயே ஒரு பொண்ணுதான். இதனால நம்ம ஈயும் அங்க போக ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேயத்துல ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்ல, அதனால எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போயின்னு நான் போலப்பா, இந்த இடத்த விட்டு நான் போறேன். வெயிட் பண்ணு, ஒரே ஒரு நிமிஷம். ஆமா, என்னமா உனக்கு வேணும்? ஏதாச்சும் விஷயம் உனக்கு சொல்லணுமா என்ன? என்னோட கெஸ் படி பார்த்தா இந்த ரிலேயத்துக்குள்ள ஏகப்பட்ட டீமன்ஸ் இருக்கு. இந்த டீமன்ஸ் எல்லாமே ஆர்டிஃபேக்ட வச்சு மத்தவங்களை இழுக்குது. அவங்கள புடிச்சு வச்சு ஏதோ ஒரு விஷயத்த அது பண்ணிருக்கு. ஒரு சைடு நம்மால யோசிக்கிறான், டீமன்ஸா அதுங்க பவர்ஃபுல் தான், என்னால ஒரு சில டீமன்ஸை டிவோர் பண்ணி ஸ்ட்ராங்கராகவும் மாற முடியும். ஆனா அப்படி பண்றது பிரச்சனை தான். எனக்கு ஒன்றும் ரிஸ்க் வேணாப்பா, இந்த மாதிரி ரிஸ்க் வேணாம்
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால போறான். உடனே அந்த பொண்ணு சொல்றான், அப்படி என் கூட வந்தனா நான் உனக்கு பே பண்ண தயாரா இருக்கேன். சாரிமா, உனக்கு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்கவே இல்லையான்னு, அதனால இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல நான் மயங்க மாட்டேன். சரி, அப்போ ஒரு எப்பி கிரேட்ல இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் அது ஓகேவா? ஓகே, டீல் டன்னு. அட என்னப்பா இவன் திடீர்னு வந்துட்டான். ஹே, நீ எப்பி கிரேட்ல இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் தரேன்னா ஆக்சுவலா எதுவுமே இம்பாசிபிள் இல்லப்பா. இந்த டீல் எனக்கு ஓகே தான். ஆமா, நான் உங்களை என்ன சொல்லணும், உங்க பேர் என்ன மிஸ், நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த எப்பி கிரேட்ல இருக்க அந்த எக்யூப்மெண்ட் அதையும் உனக்கு தர முடியுமா? இப்பதான் அந்த பொண்ணு அவளோட பேரை பத்தி சொல்றான். என்னோட பேரு ஜி ஷாவ் ஷாவ், நம்ம ஷாவ் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணு யோசிக்கிறா, ஆமா இதுக்கு முன்னாடி காசெல்லாம் தந்தா என்ன எஜுகேஷன் உனக்கு பண்ணிருக்காங்க அப்படின்லாம் இவன் சொன்னான். ஆனா எப்பி கிரேட்ல இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் தரேன்னு சொன்னோன்னே ஆளு இப்படி ஒத்துக்குனா. சரி, இந்த மாதிரி உன்னோட ப்ரொஃபஷன் அது என்ன? நான் ஒரு மேஜ், என்னோட பவர் ஒரு ஐஸ் டைப் எபிலிட்டி, ஐஸ் டைப்ல இருக்க எல்லா ஸ்கில்லையுமே நல்லா பயன்படுத்த முடியும். அப்போ இதான் விஷயமா? அப்போ ஆக்சுவலா இந்த எக்யூப்மெண்ட் இது உனக்கு சூட்டபிளா இருக்கும். அதை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ஹார்ட் ஆஃப் தி ஐஸ் கிறிஸ்டல் இப்படின்னு ஒரு எப்பி கிரேட்ல இருக்க ஒரு எக்யூப்மெண்ட் தான் இது. இதால ஐஸோட பவரை 60% இன்னமும் அதிகமாக்க முடியும். அதே மாதிரி இதுல அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு ஒரு பங்கமான ஸ்கில்லும் இருக்கு. அங்க ஷவ் ஷவும் கேக்குறான், ஆமா என்னப்பா நீ அக்ரி பண்றியா இல்லையா? சீக்கிரமா ஆன்சரை கொடு. ஏன்னா நான் உடனே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்க எப்ப வேணாலும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து தான் யோசிக்கிறான், இந்த பொண்ணு யாருப்பா, ரொம்ப ரிச்சா இருக்கா? அதே மாதிரி இவளோட பேக்ரவுண்ட் அது என்ன? கண்டிப்பா இந்த பொண்ணு ஒரு மிஸ்டீரியஸான பெரிய ஆளோட பொண்ணு நினைக்கிறேன். எதுக்காக எவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போதும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ பண்ணணும்? அங்க உடனே அந்த பொண்ணு ஷாவ் ஷாவ் அவளும் கேக்குறா, ஆமா உன்னோட பேர் என்ன, உன்னோட லெவல் என்ன? ஏன்னா உன்னை பார்க்கும் போதே என்னால ஃபீல் பண்ண முடியுது நீ பவர்ஃபுல்லா இருக்க. என் பேரா மூஷுவாங், லெவல் 45ல நான் இருக்கேன். ஆனா உனக்கு 20 வயசோ ஏதோ தான் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா ஆல்ரெடி நீ லெவல் 45ல இருக்கியா? உண்மையிலே நீ ரொம்ப ஒரு ஜீனியஸான பையன் நினைக்கிறேன்ப்பா. அட இந்த மாதிரிலாம் நீ புகழணும் அப்படின்லாம் இல்லப்பா. உடனே அந்த பொண்ணும், ஆனா என்ன கம்பேர் பண்ணா அதெல்லாம் க்ளோஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 17 வயசு தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள நான் லெவல் 37ல இருக்கேன். அப்படியா? அப்போனா ஆசம் தான். ஆனா நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, ஆமா உன்கிட்டலாம் யாரு என்ன கம்பேர் பண்ணா? ஆனா ஏன் தெரியல, அந்த பொண்ணோட மூக்க பாருங்க, அந்த மூக்கும் பெருசா இருக்கு. அப்பனா கண்டிப்பா அந்த பொண்ணு லெவலை ஏத்தி சொல்லிருக்கா. அது ஒண்டி நம்மளுக்கு இன்டைரக்டா அங்க தெரியுது. ஆமா, உன் லெவல் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, அப்புறம் எதுக்காக டாப் ஸ்கோரர் எக்ஸாம் அதுல நீ பார்ட்டிசிபேட்டே பண்ணல? உண்மையை சொன்னா நான் தான் அதுல கலந்துக்கவே இல்லை. ஏன்னா என்னோட அப்பா சொன்னாரு அந்த எக்ஸாம்லாம் டைம் தான் வேஸ்ட்னு. அப்ப இதான் விஷயம்னா நான் கண்டிப்பா உன் கூட டீம் அப் பண்ணி உள்ள வரேன்ப்பா. சரி, இப்போ நீ என்னோட டீம் மட்டும் இருக்கனா கண்டிப்பா இந்த எக்யூப்மெண்ட் உனக்கு தான் சொந்தம். அந்த எக்யூப்மெண்ட்டும் இதே மாதிரி நம்ம ஆளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஈயும் ஷாவ் ஷாவும் உள்ள வராங்க. அந்த ரிலியுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஏன் தெரியல, இதை வந்து பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு இருக்குப்பா. ஆமா, என்ன ஷாவ் ஷாவ், அப்பனா இங்க அடிக்கடி டீமன்ஸ் கூட எல்லாம் நீ டீல் பண்ணுவியான்னு? உண்மையை சொன்னா எப்பயுமே என்னோட பேரண்ட்ஸ் என் சைட்ல இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி இல்ல, தனியாவே எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்திருக்கேனே. அந்த ஷாவ் ஷாவ் அந்த பொண்ணு யோசிக்கிறான், ஆமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பசங்களாம் வந்தாங்களே, அவங்களாம் எங்கப்பா ஆளையே காணோம்? ஆனா அதுக்குள்ள மேல ஏதோ ஒரு கை அங்க அப்பீராவும் அதுவும் பயங்கரமா அங்க தாக்குது. பார்த்தா ஒரு பெரிய டீமன் தான். அது கிட்ட இருந்து நம்ம ஷாவ் ஷாவும் ஈலினும் எப்படியும் அவங்க தப்பிக்கவும் செய்யறாங்க. அதுவும் பயங்கர வேகமா இவங்க 2 பேரை முடிக்கலான்னு வரும். ஆனா நம்மால வெறுமா ஐஸ் பெல்ல ஒண்டி தான் போடுவான், மொத்தமா அது உறைஞ்சு போகுது. ஆமா என்னப்பா உன்னோட ஐஸ் பெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு? நான் தான் சொன்னல, நான் ஒரு மேஜ், என்கிட்ட ஐஸுக்கான ஸ்கில் எல்லாம் இருக்குன்னு. ஃப்ரீஸ் பண்ண அந்த டீமனையும் ரிங்கில் ஆளு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். ஆமா, எதுக்காக இந்த டீமன் எல்லாத்தையுமே நீ கலெக்ட் பண்ணிருக்க? நான் உங்ககிட்ட சொன்னல, இந்த மாதிரி எனக்குன்னு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை. மாஸ்டர்ஸ் ஒண்டி தான் எனக்கு காசையே தரும். அதனால இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். என்கிட்ட காசுன்னு ஒண்ணுமே இல்ல. சரி, எக்யூப்மெண்ட், ஸ்கில் புக், மெட்டீரியல் இதெல்லாம் வாங்க போனா 1 லட்சமா? 1 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? இவன் எனக்குன்னு ஃபேமிலியும் இல்ல, சப்போர்ட்டுக்குன்னு யாரும் இல்ல. என் லைஃப் வந்து எந்த அளவுக்கு ஹார்டா இருக்குன்னு தெரியுமா? இவன் நீ ஒரு எக்யூப்மெண்ட் தர அப்படின்னு சொன்னோனே நாங்க ஒத்துக்கினேன். அதுக்குதான் சரி போதும் போதும், உன்னோட ஸ்டோரி எல்லாம் கேட்டு நானே அழுதுருவேன் போலப்பா. நீ கவலைப்படாத, இதுக்கப்புறமும் நம்ம ஏகப்பட்ட டீமன்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுவோம். அந்த டீமன்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ வேணா அதை கலெக்ட் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் யோசிக்கல ஷாவ் ஷாவ், நீ இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பர்சனா இருப்பேன்னு. ஆனா எனக்கு அதுக்கு பதிலா ஒரு விஷயத்த நீ பண்ணணும். அது என்னன்னா, ஒரு வாட்டியும் டீமன்ஸை நான் கொல்லும் போது நான் கொல்ற அந்த விஷயத்த நீ ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, அவ்வளவுதான விஷயம், நான் பாத்துக்கிறேன். நான் யோசிச்ச மாதிரி இவ ஒன்னும் அந்த அளவுக்கு ஷார்ப்பான பொண்ணெல்லாம் இல்ல, ஏதோ ஒண்ணு, இதனால நான் பயங்கரமா லெவலப் ஆவேன், அது வரைக்கும் சந்தோஷம் தான் இப்படின்னு நம்மால யோசிப்பான். எங்கே அந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ஆபத்தான விஷயம் இவங்களுக்கு நடக்க போகுது. சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாது நம்மால எப்படிப்பட்ட பர்சன் உள்ள, எதுக்காக இந்த டீமன்ஸ் மனுஷங்களை புச்சு வைக்கணும், அதுங்களும் ஏதோ ஒரு விஷயத்த அங்க பண்ண இருக்கு. எல்லா
எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு போக போக அங்க தெரியும். ஸோ மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.